ஒரு கல்வி அறிவுடையவளாக இருக்கின்ற போது அவதான் ஒரு குழந்தைட ஆரம்ப ஆசிரியராக காணப்பட போறார். எல்லாருமே யோசிக்கிறது என்ன, பெண் பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு 23 வயசு ஆயிட்டு, 24 வயசு ஆயிட்டு, அல்ல நம்ம இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலையே அந்த பிள்ளைக்கு, நம்ம இன்னும் மாடி வீடு கட்டலையே அந்த பிள்ளைக்கு, பக்கத்து வீட்டில் மாடி வீடு கட்டி கார் வாங்கி வசதியான டாக்டர் மாப்பிள்ளையோன்னு எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதைத்தான் நம்மளும் நம்மட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் என்றதுக்காகவே நம்ம ஓடுறோமே தவிர நம்மட பிள்ளைக்கு நம்ம ஒரு கல்வி அறிவை கொடுக்கணும் என்றது இல்லை. இப்போ நீங்கள் நகைகளை வாங்குறதோ கார்களை வாங்குறதோ வீடுகளை கட்டுறதோ தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களோட கல்வியை அந்த கல்வியை சிறந்த முறையில் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ நீங்கள் வழங்குகின்ற போது காலாகாலத்துக்கும் அந்த இடத்துல சிறப்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன மடத்தனமான வேலை பார்க்குற நீ, ஆம்பளை பிள்ளைய படிக்கவை, அவன் தான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான். பெண் பிள்ளையை படிப்பிச்சு என்ன செய்ய போற, அவள் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை துணையாக பேய்த்துட்டு அவரைத்தான் பார்த்துக்க போறான்னு சொல்லி பெண்களை மட்டம் தட்டுற ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைய நிலை இருக்கு. இம்மன்றில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது உள்ளம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம ரைஸ் அப் அகாடமினால் நடத்தப்படுகின்ற அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ரைஸ் அப் அகாடமிக்கு என்ன இன்றைக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு நானும் அவங்களுக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கணும் என்று ஆசைப்படுறேன். என்னென்னு சொன்னால், இவ்வாறான பங்களிப்புகளை வழங்கி வருகின்ற நிறுவனங்களில் நம்மளும் கலந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த ரைஸ் அப் அகாடமியினால் இலவசமாக பல்வேறுபட்ட உதவிகள் பல நபர்களுக்கு, மக்களுக்கு, தந்தை இழந்த குழந்தைகளுக்கு, கணவனை இழந்த மனைவிகளுக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட முறையில் அவங்களோட உதவிகளை அவங்க வழங்கி வராங்க. மென்மேலும் அவங்களோட பங்களிப்புகளை அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பரக்கத் செய்து கொடுக்கணும் என்று அனைவரும் துவா செய்து கொள்வோம். இன்றைக்கு நான் பெண்களுடைய கல்வி சம்பந்தமாக உரையாற்றலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், பெண் கல்வி என்று சொல்வது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. உலகத்தை பொறுத்த வரையிலையும் சரி, நம்ம நாட்டை பொறுத்த வரையிலையும் சரி, நம்ம பல்லின மக்கள் வாழ்கின்ற சமுதாயங்களாக இருக்கின்ற போதிலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோமாக இருந்தால் எல்லா துறையிலையுமே பெண்களுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர்ந்து கொண்டு வர ஒரு நிலைமையை நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், ஆசிரியர்கள் பல்வேறுபட்ட துறைகளில் முன்னேறி வருகின்ற சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய பெண்கள், முஸ்லீம் பெண்கள் கல்வித்துறையில் ஓரளவுக்கு முன்னேறி வந்தாலும் ஒரு சிலர் அந்த முன்னேற்றத்துக்கு சில நபர்களால் தடையாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளவு பேரில் நீங்கள் பெற்றோர்கள் இருக்கிறீங்க. பெற்றோர்கள் சிறிது சிந்திக்க வேண்டும். பெண் கல்வி என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இனிவரும் காலங்களில் தேவையான ஒரு அம்சமாக காணப்படும். கல்வி என்பது முக்கியமானது, இம்பார்ட்டண்டான விஷயம் என்றதை அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். ஏன்னு சொன்னால், அல்லாஹ் தாலாவே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமானவர்களாக வர மாட்டார்கள் என்று சொல்லி. அப்போ எந்த இடத்துலையுமே நம்மட செல்வங்களோ, நம்மட மாடி வீடோ அல்லது காரோ வசதிகளோ ஒரு நபருக்கு ஒரு அந்தஸ்தை எந்த காரணம் கொண்டும் பெற்றுக் கொடுக்காது. அப்போ பெண் பிள்ளைகளை நீங்கள் மார்க்க கல்வியோடு நீங்கள் மற்ற கல்விகளையும் உலக கல்வியையும் இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு வழங்கணும் என்றதை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், இன்றைய காலகட்டங்களில் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக பிரதானமான பிழை என்னன்னு சொன்னால், அடுத்தவர்களுக்காகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம சரியான வழியில் நம்மளோட பிள்ளைகளை நம்ம நடைமுறைப்படுத்தி அவர்களை நம்ம ஒரு சரியான மார்க்க கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்து உலக கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்தா அவங்க மென்மேலும் சிறந்து இருப்பாங்களே என்ற ஒரு நம்பிக்கை நம்மளை யாருக்குமே இல்லை. எல்லாருமே யோசிக்கிறது என்ன, பெண் பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களுக்கு 23 வயசு ஆயிட்டு, 24 வயசு ஆயிட்டு, அல்ல நம்ம இன்னும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கலையே அந்த பிள்ளைக்கு, நம்ம இன்னும் மாடி வீடு கட்டலையே அந்த பிள்ளைக்கு, பக்கத்து வீட்டில் மாடி வீடு கட்டி கார் வாங்கி வசதியான டாக்டர் மாப்பிள்ளையோன்னு எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதைத்தான் நம்மளும் நம்மட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் என்றதுக்காகவே நம்ம ஓடுறோமே தவிர நம்மட பிள்ளைக்கு நம்ம ஒரு கல்வி அறிவை கொடுக்கணும் என்றது
இல்லை. இப்போ நீங்கள் நகைகளை வாங்குறதோ கார்களை வாங்குறதோ வீடுகளை கட்டுறதோ தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களோட கல்வியை அந்த கல்வியை வந்து சிறந்த முறையில் உங்களோட பெண் பிள்ளைகளுக்கோ ஆண் பிள்ளைகளுக்கோ நீங்கள் வழங்குகின்ற போது அவங்க வந்து காலாகாலத்துக்கும் அந்த இடத்துல அவங்க வந்து சிறப்பு மிக்கவங்களாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் வந்து இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. நம்ம அதை மட்டும் வச்சு நிச்சயமாக வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். நான் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு பதிதியாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு சட்டத்தரணியாக நான் ஆகியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில் பிறந்தோ அல்லது ஒரு வசதியான உதவிகளை பெற்றோ வந்து இல்லை. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடி வழிகளை தாண்டி தான் நம்மளும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நினைக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால், பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் நம்மளை படிப்பிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த ஒரு நிலையில் இருந்து நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும், கல்விகளை தொடங்கணும். அப்போ முஸ்லீம் பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு பிரதானமாக 2-3 சவால்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. முதலாவது நம்ம எடுத்து பார்ப்போமாக இருந்தால், முதலாவது பொருளாதார நிலை. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 3 பெண் பிள்ளை 2 ஆண் பிள்ளைகள் இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக நினைப்பாங்க வந்து ஆண் பிள்ளை படிக்கட்டும், பெண் பிள்ளையை நம்ம என்னத்துக்கு படிப்பிச்சுட்டு இருப்பான், அவக்கு ஏன் நம்ம செலவழிப்பான், அவள் நமக்கு அவ்வளோச்சு தரப்போறா, நாளைய கல்யாணம் முடிச்சுட்டு அவட குடும்பத்தை தான் அவள் பார்க்க போகிறா, இவக்காக நம்ம லட்சக்கணக்கில் செலவழித்து நம்ம என்னத்தை காண போகிறோம் என்றதை தான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க. பேரண்ட்ஸ் நினைக்காட்டியும் அடுத்தவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன மடத்தனமான வேலை பார்க்குற நீ, ஆம்பளை பிள்ளையை படிக்கவே, அவன் தான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்குவான், பெண் பிள்ளையை படிப்பிச்சு என்ன செய்ய போகிற, அவள் இன்னொருத்தருக்கு வாழ்க்கை துணையாக பேய்த்துட்டு அவரைத்தான் பார்த்துக்க போகிறான்னு சொல்லி பெண்களை மட்டம் தட்டுற ஒரு சமுதாயமாகத்தான் இன்றைய நிலை இருக்குது. அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாலும் சரி, இல்லை பாடசாலைகளுக்கு பெண் பிள்ளைகள் செல்கிறாங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சமுதாயத்துக்கு, முக்கியமாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏன் 6 மணிக்கு மேலே இன்னும் பொம்பளை பிள்ளையை வெளியில் திரிய விட்டுருக்கிறாய் இருக்கிற மெயினான பிரச்சனை. அடுத்தவங்களோட பேச்சை நீங்கள் கேட்க வேணாம். அதுக்காக உங்களோட பிள்ளை எப்படி போனாலும் நீங்கள் படிப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. சிறந்த முறையில் உங்களோட பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியையும் வழங்குங்க, நல்லது கெட்டதுகளையும் சொல்லிக் கொடுங்க. அவங்கள ஒரு நல்ல முறையில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு கல்வி அறிவை பெறக்கூடிய ஒரு சிறந்தவர்களாக இந்த உலகத்தில் திகழ வைங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் வந்து ஒரு சிறப்பை தண்ட தாய் தகப்பன்களுக்காக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே எல்லாருமே வந்து விரும்புகிறது என்ன, தண்ட பிள்ளைகள் வந்து எந்த இடத்துலையுமே தலை குனியக்கூடாதுன்னு சொல்லி, தலை குனியாமல் அவங்க ஒரு சிறந்தவர்களாக விளங்கணும்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு கல்வி அறிவு இந்த காலகட்டத்தில் முக்கியம். 2வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம். நான் சொன்ன மாதிரி முஸ்லீம் பிள்ளைகள் வந்து ஒரு 20 வயதை தாண்டிட்டேன்னு சொல்லி சொன்னாலே திருமணமாகலையான்னு சொல்லி அடுத்தவர்கள் அயலவர்கள் வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ படிச்சுட்டு இருக்கிறா திருமணம் ஆகும் என்று சொல்லி சொன்னாலும் ஏன் இவ்வளோ காலம் வரைக்கும் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ மற்ற சமுதாயங்களில் 30-40 வயசில் திருமணம் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. இஸ்லாம் திருமணத்தை வந்து வலியுறுத்தி இருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் கல்வியையும் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருவரும் கல்வி கற்கக்கூடியவர்களாகத்தான் காணப்படணும் என்றதை தான் இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குது. நம்ம வந்து கல்விகளில் கொஞ்சம் சிறந்த அளவு பெண்களை வந்து மிளிர வைக்கிறது வந்து எதிர்காலத்தில் அந்த பெண் பிள்ளைகளுக்கு உதவுவதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லுங்கள், ஒரு பெண் பிள்ளை திருமணம் ஆனாலும் கூட அவள் வந்து ஒரு தாயாக ஆகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து படித்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து படிக்கிற காலகட்டத்துக்கும் டிஃபரெண்ட் கூட. ஏன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நான் ஒரு 5ஆம் ஆண்டில் படித்ததை வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகள் கிரேட் 1லேயே படிக்குது. அப்போ ஒரு தாய் வந்து ஒரு கல்வி அறிவுடையவளாக இருக்கின்ற போது அவள் தான் ஒரு குழந்தையோட ஆரம்ப ஆசிரியராக காணப்பட போகிறான். அப்போ நம்மட குழந்தைய அடித்தளத்தில் இருந்தே நம்ம ஒரு சிறந்த ஒரு குழந்தையாக வளர்க்கணுமாக இருந்தால் நம்மளுக்கு அந்த தாய்க்கு அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி அறிவுன்னு சொல்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஆகவே பெண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கல்வியை வழங்க வேண்டாம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் சரி, இவ்வுலக அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்தில் எல்லா துறைகள்லையும் ஆண்களும் பெண்களும் சமமானவர்களாகவே காணப்படுகின்றாங்க. அதே மாதிரி எல்லா துறையிலையும் பெண்கள் இனி வரும் காலங்களில் திகழ வேண்டும் என்றதை வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வசலாம்.